இனிய வணக்கம். அரசியல் கட்சி தலைவர்கள்ட்ட குறைந்தபட்சம் ஒரு நேர்மை இருக்கணும், நாணயம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னா, சொன்ன சொல்ல பொய்ன்னு மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அப்புறம் நீங்கள் உண்மையாக சொன்னாலும் நம்பப்பட்டாங்க. ஏன் இப்போ இந்த பதிவுன்னு கேட்குறீங்களா? இப்போ எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டுருக்காங்க. தாக்கல் பண்ணது இன்றைக்கி தொடக்க நாளில் பல பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பதிவு நான் சொல்ல வர்றது நேற்று திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் பல முதன்மையான திட்டங்களை செயல்படுத்துகிறாங்க. அதில் ஒரு முன்மாதிரியாக பெண்களை முன்னிட்டு ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கூப்பன் அறிவுப்படுத்துறது. அந்த கூப்பனை 8000 ரூபா அந்த கூப்பனுடைய மதிப்பு. அந்த கூப்பனை கொண்டு நீங்கள் அந்த உள்ளூரில் இருக்கிற கடையிலேயே, உள்ளூரில் இருக்கிற கடையில் கொண்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள், அது ஃப்ரிட்ஜாக இருக்கலாம், வாஷிங் மிஷினாக இருக்கலாம், மைக்ரோ ஓவனாக இருக்கலாம், இது மாதிரி மின் அடுப்பாக இருக்கலாம், இது மாதிரி எந்த பொருள் வேணும்னாலும் வீட்டில் இருக்கிற வீட்டு உபயோகப் பொருள் எதை வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கும்போது ஒரு உதாரணமாக ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா, இந்த கூப்பனை கொடுத்தீங்கன்னா, 8000 ரூபா கூப்பனை கொடுத்தீங்கன்னா மீதி 12,000 ரூபா கொடுத்தா போதும். இப்போ 12,000 ரூபா பணம் கட்டினீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த பொருளை கொடுத்துருவாங்க. அப்படிங்கிற ஒரு உயர்ந்த திட்டத்தை அமுல்படுத்தியிருக்காங்க. இது தமிழ்நாட்டில் பல லட்சம் பேரால் அந்த திட்டம் வரவேற்கப்படுது. இதை ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர், ஒரு 4.5 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர், அவர் விமர்சனம் பண்ணுறார். எப்படி விமர்சனம் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, விமர்சனம் பண்ணலாம், தவறு கிடையாது. எதிர்கட்சி தலைவருக்கு வேறு என்ன தான் வேலை இருக்கு? விமர்சனம் பண்ணுறது எந்தவித மாற்று கருத்தும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. விமர்சனம் பண்ணுறாரு. என்ன விமர்சனம் பண்ணுறாருன்னா, இந்த திட்டம் அறிவிச்சிருக்கிறது லஞ்சம்ங்கிறதுக்காக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். எதுக்காக? லஞ்சம் வாங்கிறதுக்காக திமுக அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாருன்னா, இந்த பொருளை யாரும் வாங்க மாட்டாங்க, அப்படியே கொண்டு கடையில் கூப்பனை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது நடைமுறை சாத்தியமானு நீங்கள் பாருங்கள். அப்போ தான் திருடி பிறரை நம்பால்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் தப்பானவங்கிற மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இவர் செயல்படுறாருன்னு நினைக்கிறேன். அந்த எண்ணத்தில் அவர் சொல்கிறாரு. அதாவது ஒருத்தருக்கு ஒவ்வொரு பொருளும், ஒரு குடும்பத்தில் ஒரு பொருள் இருக்கும், ஒரு பொருள் இல்லாமல் இருக்கும். வீட்டு உபயோக பொருள் அனைத்தும் உள்ள வீடு கூட வீடுகள் பார்க்குறது கஷ்டம். சமயத்தில் எல்லாம் இருந்த வீட்டில் கூட ஒரு பொருள் திடீர்னு ஒரு பொருள் பழுதாயிருக்கும், பழசாக போயிருக்கும், அதுக்கு வேறு பொருள் வாங்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எந்த பொருள் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த மின்சார பொருள் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை திட்டி உங்கள் விருப்பப்பட்ட பொருளை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட இல்லாமல் நீங்கள் உங்கள் விருப்பப்பட்ட பொருளை வாங்குறத விட எந்த கம்பெனி உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த கம்பெனி வாங்கிங்க. எல்லா பொருளையுமே, வீட்டு உபயோக பொருளும் அனைத்து பொருளையுமே பல கம்பெனிகள் தயாரிக்கிறாங்க. பிரபலமான பல நிறுவனங்கள் தயாரிக்குது. அந்த தயாரிக்கிற நிறுவனத்தில் எந்த நிறுவனம் உங்களுக்கு வேணுமோ அந்த நிறுவனத்தில் வாங்கிங்க நீங்கள் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் எந்த நிறுவனத்து பொருள் வேணாலும் வாங்கிக்கிங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வீட்டில் பழுதடைந்த பொருளையும் கொடுத்து வேற புதுசாக வாங்கிக்கலாம், இல்லை முன்னாடி இப்போ புதுசாக இல்லாத பொருளையும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்கள் இஷ்டப்பட்ட கடையில் வாங்கிக்கலாம். இது மாதிரிலாம் ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இது எல்லாருக்கும் பயன்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு இலக்கா வருமான வரி கட்டாதவர்கள், வருமான வரி கட்டாதவர்கள் எல்லாருக்கும் உண்டு. குடும்ப தலைவிகள், வருமான வரி கட்டாதவங்க எல்லாருக்கும், எல்லா குடும்பத்துக்கும் இது உண்டு. திட்டம் நடைமுறைக்கு வரும், இந்த திட்டம் உகந்தது அப்படின்னு சொல்லி இதில் அறிவிச்சிருக்காங்க. இதில் இவர் சொல்கிறாரு, இது மாதிரி லஞ்சம் வாங்கிறதுக்காக இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று சொல்கிறாரு, லேப்டாப் திமுக ஆட்சியில் கொடுத்த லேப்டாப்லாம் தரமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாரு. இந்த லேப்டாப்பை சொல்லிட்டு இந்த லஞ்சத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். இந்த லேப்டாப் பற்றி ஒரு பேசுகிறவர், இவர் 2016 ஆமாம் 2017 ஆட்சிக்கு வந்தார்னு நினைக்கிறேன். 2017 தான் ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு 6 மாதம், தேர்தல் முடிஞ்சு 6 மாதம் கழித்து ஜெயலலிதா இறந்தாங்க. ஜெயலலிதா இறந்தோடனே இவர் முதலமைச்சராக வந்துட்டார். அந்த முதலமைச்சராக வந்த பிற்பாடு இவர் இந்த அப்போ ஜெயலலிதா லேப்டாப் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்துட்டு இருந்தாங்க.
அந்த லேப்டாப் வந்து ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் தயாரிக்கப்பட்ட லேப்டாப்லாம் வந்து நல்ல தரமானதாக இருந்துச்சு. யாருமே வந்து சும்மா நம்ம தவறான குற்றச்சாட்டு எதுவும் சொல்லக்கூடாது, திட்டமிட்டு சொல்லக்கூடாது, அது தப்பாக போயிடும். ஆனால் இவர் வந்து கொடுத்த லேப்டாப்பு ஆர்டர் கொடுத்தது எதுவுமே சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் போட்டு அது தொகை எத்தனை லேப்டாப்புங்கிற எண்ணிக்கையும் அந்த மொத்த மதிப்பீடு ஞாபகம் இல்லை. அப்படியே வந்து இந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் அந்த லேப்டாப்பை விநியோகம் பண்ணல. அந்த கம்பெனிக்காரரை கூப்பிட்டு கேட்டதுக்கு அவன் இதெல்லாம் சரி பண்ண முடியாதுங்க அப்படின்னு அந்த கம்பெனிக்காரங்க சொல்லிட்டாங்க. அது மாதிரி ஒரு பொருளை வாங்கி அரசாங்கத்தோட வரிப்பணத்தை வந்து வீணாக்கணும். உள்ள எவ்வளவு இவர் வாங்கினார்னு அவருக்கு தான் தெரியும். ஏன்னா அவர் தானே சொல்கிறார், ரஞ்சத்தை பற்றி பேசுகிறாரு, அவருக்கு தான் தெரியும். அது மாதிரி ஒரு நடவடிக்கை உள்ளவர் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதனால் வந்து அதை பற்றி அவர் வந்து பேசுகிறார். இன்னொன்று சொல்கிறேன்னா, 2006 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கலைஞர் வந்து வண்ண தொலைக்காட்சி பெட்டி வந்து மக்களுக்கு கொடுக்குறதா, எல்லாருக்கும் கொடுக்குறதா வந்து அறிவித்தாங்க. அந்த அறிவித்த திட்டத்தில் வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுக்க போகிறேன்னு சொன்ன திட்டத்தில் வந்து நிறையா வந்து அது எல்லாருமே வந்து ஜெயலலிதா கூட சொன்னாங்க, அவருக்கு மக்களுக்காக நல்ல திட்டங்களை வந்து அமுல்படுத்தியிருந்தா கூட அவங்க வந்து என்ன சொன்னாங்க, இது மாதிரி இதை அமுல்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னாங்க. கலைஞர் வந்து சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்லுவோங்கிற அடிப்படை திட்டத்தில் அதை வந்து நிறைவேற்றி காட்டினார். நிறைவேற்றி காட்டின கலைஞர் அந்த திட்டத்தை எப்படி அமுல்படுத்துகிறார் பாருங்க. இது ஒவ்வொரு தாலுக்காவிலையும், ஒவ்வொரு தொகுதியிலையும், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் அந்த தொலைக்காட்சி வந்து பழுது அடைஞ்சிடுச்சுன்னா அந்த சர்வீஸ் சென்டரில் கொடுத்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை வந்து கொடுத்தார். அது இல்லாமல் அந்த தொலைக்காட்சி தயாரிக்கிற நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கும் போது அனைத்து கட்சியை சேர்ந்த எதிர்கட்சி தலைவர்கள் அடங்கிய குழு வச்சு அந்த குழு மூலமாக பரிசீலனை பண்ணி தான் வந்து அந்த திட்டத்தை வந்து தயார் பண்ணார். இது மாதிரிலாம் ஒரு அறிவில் சிறந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற கலைஞர் தொலைக்காட்சி வந்து அந்த பேரே அது மாதிரி கலைஞர் டிவின்னு வந்துருச்சு. அந்த கலைஞர் டிவி வந்து இன்னும் பல பேர்கிட்ட இன்னும் பல பேர் வீட்டில் இருக்குது. அவங்கெல்லாம் கூட அந்த கலைஞர் டிவி வந்து சரி ஒரு கலர் டிவி நல்ல எல்இடி டிவி வந்து வாங்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த பெண்கள் கூப்பன் கொடுக்குற திட்டத்தில் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி வந்து எது பேசுனாலும் தப்பாக வந்து பேசுகிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி. இவ்வளோ மேலே எவ்வளவு லஞ்ச ஊழல் வழக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இவர் எந்த கட்சியோட பொதுச் செயலாளர் இருக்காருன்னா, லஞ்ச குற்றச்சாட்டில் அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்த குற்றச்சாட்டில் யார் வந்து 4 வருஷம் ஜெயிலுக்கு போகணும், எந்த கட்சி பொதுச் செயலாளர் 4 வருஷம் ஜெயிலுக்கு போனாங்களோ, முதலமைச்சராக இருக்கும் போதே அவங்களுக்கு குற்றவாளிக்கு தண்டனை வழங்கி 4 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தாங்களோ, அந்த கட்சியில் வந்து இப்போ வந்து பொதுச் செயலாளர் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி இவர் வந்து சொல்கிறார் எவ்வளவு அவர் மேலே வழக்கு இருக்குது, டெண்டர் ஊழல் வழக்கெல்லாம் எவ்வளோ வழக்கு இருக்குது, எல்லாத்தையும் வந்து பாஜக தயவால் நிறுத்தி வச்சிருக்காரு, எல்லா வழக்கையும் நிறுத்தி வச்சிருக்காரு. அதனால தான் அவர் பாஜகவுடைய கூட்டணி சேர்ந்திருக்காரு. இது மாதிரிலாம் வந்து பேசாமல் தவிர்த்துக்கிறது. இப்போ இவர் எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசுகிறேன்னா நான் வந்து இந்த காணொலியை வந்து போட்டிருக்க மாட்டேன் இல்லைங்களா. அது மாதிரி வந்து தான் வந்து நல்லவனாக இருந்து அடுத்தவனை வந்து நல்லவனு கெட்டவனு சொல்ல ஆரம்பிங்க. நானே சரியில்லை, யோக்கியனை இல்லாமல் அயோக்கியனாக இருந்துட்டு அடுத்தவனை போய் யோக்கியனை பார்த்து அயோக்கியன்னு சொன்னால் அது வந்து நியாயம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.